ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்து அதில் வேலை செய்யும்படி கூறினார். ஈசாக்கு கர்த்தர் தான் கட்டளையிட்டபடியே அந்த இடத்தில் வேலை செய்தான். அதாவது விதை விதைத்தான். எனவே 100 மடங்கு பலன் கிடைத்தது. நமது கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் நாம் கண்டிப்பாக பிரயாசப்பட வேண்டும். ஐரிஷ் பிளேரைட், கிரிட்டிக், பாலமிசிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்ற இளம் எழுத்தாளர் 26/7/1856 முதல் 2/11/1950 வரை வாழ்ந்தார். அவர் ஒரு உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் ஆவார். அவரிடம் ஒரு இளம் எழுத்தாளர், நான் மிகவும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன், எனவே ஒரு வழியை சொல்லித்தாருங்கள் என்றார். பெர்னார்ட் ஷா சிரித்து கொண்டே, பணம் கிடைப்பது மிகவும் சுலபந்தான். புகழ் என்ற மரத்தில் பணம் என்ற பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும், நாம் பறித்து கொள்ளலாம் என்றார். அந்த எழுத்தாளர் ஒன்றும் புரியாமல் திகைத்தார். எனவே பெர்னார்ட் ஷா, பணம் என்ற பழம் பறிக்க சில நொடிகளே போதும், ஆனால் புகழ் என்ற மரம் வளர்க்க பல ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டும். கஷ்டப்பட்டு உழைத்தால் தான் பணம் கிடைக்கும் என்றார். இப்படித்தான் சோம்பேறிகளும் ஏதாவது குறுக்கு வழியில் பணம் கிடைக்குமா என்று ஏங்குகிறார்கள். ஆனால் அறுக்கிற வயல்வெளிகளில் போய் பிச்சை காட்டாலும் சோம்பேறிக்கு ஒன்றும் கிடைக்காது என்று வேதம் கூறுகிறது. இன்றே சோம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நமது கைகளின் பிரயாசத்திற்காக முழுபலத்தோடு ஈடுபடுவோம். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். Proverbs 6:6. Go to the ant, consider its ways and be wise. Glory to God. Amen.